எங்கள் ஊரில் நெருப்பு திருவிழா வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் எங்கள் ஊர் நெருப்பு திருவிழாவை கவர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா ஐகார்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். இன்றைக்கி அந்த நெருப்பு திருவிழா நடக்கிற நாள். இதில் மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா துரியோதனன் படுகளம் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடக்கும். அதை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி அந்த துரியோதனன் படுகளம் திருவிழா முடிஞ்சு கிணத்த காணன்ற மாதிரி திருவிழா எடுத்துட்டு முடிஞ்சிருச்சா? அல்ல போனா பாட்டா போடுறா. நண்பர்களே, சம்பவம் லோடிங் என்னன்னா, நைட்டு வந்து இங்கே கூத்து நடக்கும் எங்கள் ஊரில். அந்த கூத்து வந்து நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அதை அட்டன் பண்ணதில் தூங்கிட்டேன். இங்கே நெருப்பு திருவிழாவே முடிஞ்சது. ஐ மீன், நான் தூங்கினதில் துரியோதனன் அந்த படுகளம் முடிஞ்சது. இவரை தான் போட்டு தள்ளுவாங்க இந்த ஈவெண்ட்டில். ஓகே, பழையபடி அந்த கோயிலாண்ட போய் பார்ப்போம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் அந்த நெருப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை முடிச்சுட்டு இந்த இடம் ஃபுல்லாக க்ரௌடடாக இருந்திருக்குங்க. வீடியோவில் பார்க்க செம்மையாக இருந்திருக்கும். நீங்கள் அந்த லாஸ்ட் வீடியோ நான் மறுபடியும் ஐகார்டில் இங்கே மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து தெரியும். அந்த ஹைட் வியூவில் நல்ல க்ரௌடடாக அதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக க்ரௌட் இருந்தது. அது பாருங்கள், பந்தல்லாம் பிடிச்சிருந்தாங்க. இது அந்த தபசு மரம் ஈவெண்ட். மிஸ்டுங்க. என்ன அந்த ஐஸ்காரரை காட்டுறேன்னு தானே பார்க்குறீங்க? அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சும்மா ஜாலியாக பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி நெருப்பு திருவிழாவாக இருந்ததுன்னா இந்த கடை வீதிகள் இதெல்லாம் நான் லாஸ்ட் இயர் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும்போது கவர் பண்ணாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அந்த நெருப்பு தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இந்த வீடியோ நீங்கள் அம்மூர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேஸஸை கண்டிப்பாக அங்கே ஃபிகர் அவுட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நீ வீடியோவில் வந்துருக்கடா அப்படின்னு சொல்லுங்கள். அதை தான் வந்து ஃபுல்லாக எரிச்சிட்டு அந்த கறியில் தான் நடப்பாங்க. லாஸ்ட் டைம் விட இந்த முறை அதே மாதிரி நிறைய பேர் நெருப்பு மெரிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ விறகு இருக்குன்னு. இதுதான் வந்து அந்த கட்டை கட்டியிருக்கிற இந்த பாத்துவில் தான் ஓடி வருவாங்க. இதுவுமே நான் அந்த லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். பட் அதில் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை நான் காட்டுவேன், இந்த வீடியோட கண்டினியூஷன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதுதான் திரௌபதி அம்மன் கோயில். ஸோ கோயில் பக்கத்தில் வந்துட்டேன். இங்கே ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்களா, ஃபுல்லாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். எல்லாம் நெருப்பில் இருந்ததுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரது அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் விட இந்த வாட்டி நெருப்பில் இறங்குறவங்களோட க்ரௌட் அதிகம். லாஸ்ட் டைமே அதிகம். வாங்க போய் சாமி பார்ப்போமா? உள்ளே விடுவாங்களான்னு தெரியல மூலஸ்தானத்தில். பட் அந்த வெளியே வச்சுருப்பாங்களே, நம்ம அதை வேணால் பார்க்கலாம். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே. பெரிய கட்டபொம்மன் சிவாஜி ராத்திரி குடிச்ச போது இல்லாம மாரியத்தோல் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனா அந்த பக்கம் அவங்க கையில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டை பார்த்தீங்களா? இப்பதான் வந்து அவங்க தான் காந்தாரின்னு நினைக்கிறேன். போடு. எஸ், சாயங்காலம் ஆயிடுச்சு. இது க்ரௌட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நான் காலையில் இங்கே பாருங்க, இது தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் கிட்ட போயும் காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நான் ஃபுட் எதுவும் கவர் பண்ண மாட்டேன். ஸோ வெறும் ஈவெண்ட்டை மட்டும் தான் பார்ப்போம். க்ரௌடை மட்டும் பாருங்கள், வேற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் அந்த நெருப்பு மெரிக்கிறதுக்கான இடம் வந்து இதுதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கங்கு. ஃபுல்லாக அந்த மரம், காலையில் அந்த போர் மாதிரி அந்த மரத்தை பார்த்தீங்கல்ல, அது மொத்தம் எரிஞ்ச இடம் இது. இப்போ இது மேலே தப்பா தப்பான்னு ஓடுவாங்க. இதில் மழை வந்து கெடுத்துருச்சு. லாஸ்ட் டைம் நான் வாய்ஸ் ஓவரில் பண்ணியிருந்தேன். இந்த முறை இந்த வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேளுங்க.
கேமராவை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தீங்களா கோயில் மேலெல்லாம் மேபி லைட்டாக பிக்சலேட் ஆகுது ஜூம் இன் பண்ணுறதுனால. இந்த பக்கம் வர மாட்டேங்க, அங்கதான் இங்க பார்த்தீங்களா இதுதான் நம்ம வந்த வழி. ஜூம் இன் ஆகல. இவர் இன்னும் நம்மள தாங்க பார்த்துட்டு இருக்காரு. என்ன தெரிகிறது அந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. கரகம் வந்து கொண்டிருக்கிறது. இவங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருவாங்க. சுற்றி போன கரகம் வந்து திருப்பி அந்த பிகினிங் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ யார் கரகத்தை தூக்கி இருக்கிறது? இவங்கள தான் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். இவங்க ஆரம்பித்த உடனே பின்னாடி அப்படியே மொத்த பேரும் வருவாங்க. இது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் கியூ இங்கே வரைக்கும் இருக்குது. இது தெரியுதா? எல்லோ ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே இதில் இறங்க போகிறவங்க தான். அத்தனை பேரும் அந்த 3 ரவுண்டு இறங்குவாங்க. அந்த நெருப்பை வந்து கிளறி விடுறாங்க போட்டு. ஐயோ அது எவ்வளோ கனகனன்னு இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய நெருப்பு கட்டி பத்தியா அப்பா. என்னடா உன் காலு. ஐயோ சாமி. இப்போ அதை உடைச்சு பரப்புறாங்க. அதை பரத்தி ஓகே ஓரம் தள்ளிடுறாங்களா? ஓகே. ஓ எரியாத கட்டையெல்லாம் ஓரம் தள்ளிடுறாங்க போல. பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. இறங்க ஆரம்பிக்கணும் 6 மணிக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் போட மாட்டேன். ஸோ இந்த ஆம்பியன்ஸ் நாய்ஸோட என்ஜாய் பண்ணுங்க. இப்போ எல்லாருமே ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து இந்த சாமி தான் நெருப்பு இறங்க போகிறது. அந்த ஸ்டோரி படி அந்த பாரத போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் சுத்திட்டு இருக்காரு. 3 முறையும் வெகுஜனங்களால் எந்தவித தடங்களும் இருக்கக்கூடாது என்று தங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறோம். ரவி அங்கிள் தான் வச்சிருக்காரு சாமியை. டைம் ஐ திங்க் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது தான். அவ்வளோதாங்க. இந்த டைமுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே. ஸோ அப்படியே பேட்சாக வந்து இறக்குவாங்க. நிறைய பேர் போயிட்டு கிளம்ஸி ஆகிட்டு என்னடா அவன் நெருப்பு ஏறி விளையாடிட்டு இருக்கான். ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் இறங்க ஆரம்பிச்சாங்கன்னா அது மேபி இன்ஜுரிஸ்க்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால தாத்தாவோட ஓட்டத்தை தாத்தா சூடத்தோட சூடு தாங்க முடியல அந்த மாதிரி. ஸோ இது ஜோக்ஸ் அப்பார்ட். அவ்வளோ பக்தி இருக்கும், வேண்டுதல் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி போயிடுவாங்க. ஐயோ
மக்கள் அக்னி வசந்த விழாவை காண வந்திருக்கிறார்கள். அக்னியை மிதித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு தடையும் பேட்ச் பை பேட்சா போயிட்டு இருக்கு. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்காக நான் முதல்ல ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அதற்கு பொறுமையாக மைக் 2-3 பேர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, என்னன்னா இங்க பின்னாடி தான் அந்த துரியோதனன் படுகளம் நடந்திருக்கும். அடுத்துதான் அந்த நெருப்பு மெரிக்கிற ஈவெண்ட். அங்க வந்து பாத்தீங்கன்னா 3 ரவுண்டு போவாங்க. நான் 2 ரவுண்டு தான் காமிச்சேன். கிரௌட் அதிகமாயிருச்சு. ஸோ என்னால ப்ராப்பரா வீடியோ எடுக்க முடியல. அதனால நான் கிளம்பி தூரம் வந்துட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுபடியும் நன்றி. வீடியோ எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அடுத்து நான் வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்ற உங்களோட சஜஷன்ஸ் இருந்ததுன்னா அதை சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல ஃபுட் வீடியோ தான் இருக்கும். மீட் பண்ணுவோம். Until then, goodbye from Surya. வேண்டாம்